கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டிக்கான இலங்கை குழாம் கண்டியில் நேற்று பயிற்சியில் ஈடுபட்டது. பல்லிகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை அணி பயிற்சிகளை மேற்கொண்டது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. 2020 கிரிக்கெட் தொடருக்கான குழாமுக்கு பெயரிடப்படாத நால்வர் ஒருநாள் போட்டிகளுக்கான குழாமில் இணைக்கப்பட்டுள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர் தில்ஹார பெர்னாண்டோ, நுவன் பிரதீப் ரோஷான், சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் மற்றும் சகலதுறை ஆட்டக்காரர் ஜீவன் மெண்டிஸ் ஆகியோர் ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான அணித்தலைவராக மஹில ஜெயவர்தனவும் உபத்தலைவராக அஞ்சுலோ மேத்யூஸும் செயற்பட உள்ளனர். பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இதுவரை நடைபெற்ற 4 கிரிக்கெட் போட்டிகளில் 2 போட்டிகளில் இலங்கை அணி கலந்து கொண்டது. பாகிஸ்தான் இந்த மைதானத்தில் விளையாடிய 2 போட்டிகளில் ஒன்றில் மாத்திரம் வெற்றியீட்டியுள்ளது. சர்வதேச மைதானமாக 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த மைதானத்தில் 35,000 பார்வையாளர்கள் வரை போட்டியை பார்வையிட முடியும். சூரிய வெப்ப மைதானத்தை விடவும் துடுப்பாட்டக்காரர்களுக்கு எதுவான வகையில் இந்த போட்டிக்கான மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் அதிகளவு ஓட்டங்களை பெற முடியும் என்று நான் எண்ணுகிறேன். இதுவரையில் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் 127 ஒருநாள் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதுடன் அவற்றில் 76 போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றியீட்டியுள்ளது. இலங்கை 47 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளும் பல்லேகல மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் ஏனைய போட்டிகள் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறவுள்ளது.